ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் கட்டுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக மெசேஜ் வேறு பண்ணியிருந்தீங்க. சரி, உங்களுக்காண்டியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரீ ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 மரம் வந்துருக்கு. அதாவது தேக்க மரம் இருக்குது நம்ம கொள்ளையில். அதில் தான் நம்ம இப்போ வந்து மேலே அழகாக வந்து கட்ட போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் ஆரஸ்பதி கம்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட ட்ரீ ஹவுஸை பார்த்தீங்கன்னா 5 அடி அகலம் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆரஸ்பதி கம்புலலாம் ஒரு 5 அடியை வந்து மார்க் பண்ணி அதை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொச்சை கயிறு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொச்சை கயிறை நம்ம தண்ணியில் நல்லா முக்கி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம கொச்சை கயிறை வந்து நல்லா இழுத்து ஸ்ட்ராங்காக கட்டலாம். அதனால தான் இப்போ இந்த ட்ரீ ஹவுஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 மரத்துக்கு இடையில, அதாவது சென்டராக பார்த்து மேலே வச்சு தான் கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மர வீட்டுக்கான பேஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5 அடியில் வந்து ஆரஸ்பதி மரத்தை வந்து கட் பண்ண பார்த்தீங்களா, அதை இந்த ஒரு சைடு உள்ள மரத்தில் இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சு நம்ம கட்ட போகிறோம். அதாவது பார்க்குறதுக்கும் ஒரு சிலுவை மாதிரி இருக்கணும். இப்படியே வச்சு நம்ம கொச்சை கயிறை போட்டு கட்டிட வேண்டியதான். ஓகே, இதை வந்து இப்போ உங்கள்கிட்ட கட்டிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த கம்பை கட்டினோம் பார்த்தீங்களா, இது என்ன தான் நல்லா டைட்டாக கட்டினாலும் நமக்கு இந்த மாதிரி ஷேக் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து முட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த ஆரஸ்பதி கம்பை எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி வச்சு அதை நல்லா கொச்சை கயிறை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிப்போம். இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸை கட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. அடிக்கிற வெயிலில் இப்போ மழை பெஞ்சோடனே கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக வர இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த மழையிலே வந்து நம்ம ட்ரீ ஹவுஸை வந்து கட்ட முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மழை விட்டோன்னே கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கம்பு கட்டினோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கம்பை வச்சு நம்ம கட்டிப்போம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 கம்பையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு கீழே வந்து நம்ம மரத்தோட சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கம்பை வந்து நல்லா கட்டியாச்சு. இன்னொரு கம்பை பார்த்தீங்கன்னா அந்த கம்புக்கு மேலே வச்சு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஆணியை போட்டு நல்லா இறுக்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ ஒரு சைடு உள்ள மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் அதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட வீடியோவில் வந்து காட்டுறேன். ஓகேங்க, இப்போ 2 மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பேஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெல்லாம் போட்டு இந்த 2 பேஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வீடு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இடையில வந்து ஆர்எஸ் கம்பு போட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல சைஸாக உள்ள கம்பை தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸுக்கான பேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த கம்பெல்லாம் எப்படி வரிசையாக அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ அந்த கம்பெல்லாம் கொஞ்சம் நழுவாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆணி யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்புக்கு மேலே நம்ம ஒரு பிளைவுட்டை வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லென்த்தில் ஒரு பிளைவுட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பிளைவுட்டை அந்த கம்புக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளைவுட் நகராமல் இருக்கிறதுக்காக அந்த கம்போட சேர்த்து வச்சு ஆணியை போட்டு நல்லா டைட்டாக அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பிளைவுட்டை வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டில் நிற்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சைடில் பிடிச்சிக்கலாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அந்த பிளைவுட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் காலெலாம் கூசுகிற மாதிரியே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மரத்துலலாம் ஏறினதில்லை, நமக்கு கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்னாவே கொஞ்சம் பயம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்க, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆரஸ்பதி கம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 அடி அளவு வச்சு நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் எப்படி பாஸ் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதே ஷேப்பில் வச்சுட்டு நம்ம ஆணியை போட்டு நல்லா டைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ அந்த பாஸ் ஷேப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பீஸை வந்து நம்ம அந்த பிளைவுட்டுக்கு சைடில் வச்சு நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே வச்சு நம்ம ஆணியை போட்டு நல்லா டைட்டாக அடிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி அந்த பாஸ் ஷேப்பில் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதை வச்சு ஆணியை போட்டு நல்லா இறுக்கிக்கலாம்.
ஓகேங்க, இப்போ அந்த 2 கம்பை இணைக்கிற மாதிரி நடுவில் ஒரு கம்பை வச்சு நம்ம அப்படியே கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கம்பை வந்து வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு கம்பை நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ அந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பெல்லாம் யூஸ் பண்ணி நான் வி ஷேப்பில் எப்படி 3 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துக்கு நேராக ஒன்று வச்சு அதை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் ஒன்று வச்சு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே ஒரு கம்பை வச்சு நம்ம நல்லா கட்டிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி கம்பெல்லாம் வச்சு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போயே நமக்கு ஓரளவு அந்த ட்ரீ ஹவுஸுக்கான அமைப்பு வந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு கிடுகா வச்சு கட்ட வேண்டியது தான். இப்போ நம்ம ஒவ்வொரு கிடுகா கட்டுறதெல்லாம் நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே போகும். ஸோ அதனால் வந்து நான் சரசரன்னு ஒவ்வொன்றா கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து கட்டுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வியூஸு பாருங்கள். இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்குங்க. மேலே தான் உட்காந்துருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட ஒருத்தர் வேறு உட்காந்துருக்காரு உள்ள. யார் இது? சித்தப்பு, நீங்கள் எப்போ வந்தீங்க? என்னாலே திரும்பி காட்டுங்க, மூஞ்ச மறைக்கிறாரு இவர். அவ்வளோதான். நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே கொஞ்சம் ஓரளவு ஃபுல்லாக வந்து கீத்து வச்சு கட்டியிருக்கோமா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்து வியூஸ் வந்து காட்டுறேன். இதுதான் உள்ள வியூஸு. நல்லா ஸ்பேசியஸாக இருந்துருக்கு நமக்கு. என்ன அங்கிட்டு சந்து புந்தால் தான் தெரியுது, லைட்டாக கொஞ்சம் ஒளியெல்லாம் வருது. கேமராவுக்கு தாங்க ரொம்ப தெரியுது, பட் ஆனால் நேரிலலாம் வந்து அவ்வளோ ஒன்றும் தெரில. ஓகே, இதில் எப்படியே படுத்து நம்ம தூங்கிடலாம். நல்லா ஒரு ஆள் படுத்து தூங்குறாங்க, நல்லா நீட்டாக வெயிலுக்கு இதம்மா. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக வந்துருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நிழலாக நல்லா கூலிங்காக வந்துருக்கு. கொஞ்சம் காற்று தான் இல்லை, அதான் கொஞ்சம் லைட்டாகவே இருக்குது. ஆனால் பயங்கரமாக இருக்குது உள்ளே. மணிமாரே, நம்ம வீடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏதாவது சொல்கிறா? என்னத்த சொல்கிறது? எதையாச்சும் சொல்லியா? நல்லா தான்டா இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே. வெளியில் நீங்கள் வெயிலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. கண்ணே வந்து முழிக்க முடியலங்க. மதிய நேரத்தில் அழகாக சாப்பிட்டுட்டு இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் வச்சு சோலார்லாம் வச்சு வந்து படுத்துடலாம் போல், அந்தளவுக்கு வந்துருக்கு உள்ள. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ட்ரீ ஹவுஸில் சமைக்க போகிறோங்க. ஸோ அதனால் வந்து எக்யூப்மெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ என்னென்ன வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துருவோம். ஓகேங்க, இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேகி தான் வந்து சமைக்க போகிறோம். சாரி, இப்பி நூடுல்ஸ் வந்து சமைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தாச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் கேம்பிங் ஸ்டவ் தான் அது. இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஓகே, அன்பாக்சிங் பண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூவில் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பியூட்டன் கேஸு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து இப்போ நம்ம அப்படியே விரித்து கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கீழே ஸ்டாண்ட் இருக்கும், அதையும் எடுத்து விட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம இந்த கேஸை மாட்டிக்குவோம். ஓகே, அவ்வளோதாங்க. அடுப்பு செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சமைக்க வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிப்போம். இங்கடா ஆன மாட்டேங்குது. ஓகே, கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் வந்து பிடிச்சிருச்சுங்க. அவ்வளோதான்.
இப்போ நம்ம தாச்சி வச்சுட்டு இதில் லைட்டாக தண்ணி வந்து ஊற்றிப்போம். ஓகே, பரவாயில்லங்க, இந்த அடுப்பு வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ளேமு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் எதுவும் வச்சுப்போம். கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பாக்கெட்டை பிரித்து உள்ளே போட வேண்டியதான் காய்ச்சிக்கல. ஓகே, உள்ளே பார்த்திங்கன்னா 4 இருக்குது போல். ஒன்று ஒன்றா வந்து போடுவோம். அப்படியே இதை க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. என்ன ஒன்று, இந்த தாச்சி தான் 10 என்னன்னு தெரியல. நம்ம பாட்டில் குருட்டாம்புக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கோம். ஓகேங்க, இப்போ லைட்டாக வந்து கொதிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு அந்த நூடுல்ஸ்லாம் தனித்தனியாக. ஓகே, லைட்டாக ஃப்ளேம் வந்து ஏற்றிப்போம். இப்போ இது ட்ரீ ஹவுஸ் கண்டென்ட்டை விட சமையல் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நம்ம மசாலாவை பிரித்து போட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதான். ஓகேங்க, ஓரளவு வந்து எந்திரிச்சு கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக வந்து தண்ணி விட்ருக்கேன். ஓகே, அப்படியே கிண்டிக்கே இருக்க வேண்டியது தான். இது ஒரு நல்ல அனுபவமாக தாங்க இருக்குது. மரத்துக்கு மேலே வீடை கட்டி அங்கே நூடுல்ஸ் சமைச்சி அப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓகே, இது நம்மளோட ரொம்ப நாள் ஆசைங்க, இந்த ட்ரீ ஹவுஸ் கட்டணும் அப்படிங்கிறது. ஓகேங்க, நம்ம நூடுல்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இலையை வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். லைட்டாக சுடுதுங்க. பரவாயில்ல, நம்ம கூட நல்லா தான் செஞ்சுருக்கோம். ஓரளவு நல்லா தான் இருக்குது. சுடுதுங்க பயங்கரமாக. இப்போ தான் இறக்கணுமா, தான் பயங்கர சூடாக இருக்குது. என்ன மேலே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கா? நூடுல்ஸு நல்லா இருக்கிறது இருக்கட்டும், இந்த அனுபவம் எப்படி இருக்குது அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா நல்லா தான் இருக்கா? போட்டி கொண்டாந்து வச்சு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் வேணா எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்லாயிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கஷ்டப்பட்டு வீடு கட்டி அதுவும் மரத்துக்கு மேலே வீடு கட்டி அதில் சமைச்சு உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது வேறு லெவலில் வந்து ஃபீலாக இருக்குது. நல்லாயிருக்கு. அங்கிட்ட அவர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டனா என்ன ஒன்று லைட்டாக வேர்க்குதுங்க வெயிலில். வெளியில் வந்து அதிகமாக வெயில் இருக்கா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்றோட்டமே இல்லை. அதனால தான் இந்த வேர்வை. அப்படியே உள்ளே வேறு சமைச்சோம்ல, அந்த ஒரு ஹீட்டு. நம்ம இதுக்கு பேசாமல் ஒரு மேலே இந்த கூரைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சோலார் ஒன்று போட்டு உள்ளே வந்து ஃபேனு, அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் மொபைல்லாம் சார்ஜ் போடுற மாதிரி வச்சு வேணால் ஒரு ஷார்ட்ஸாக வேணால் ஒன்று போடுவோம். அந்த மாதிரி செட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இன்னும் இதுக்குள்ளே வந்து நம்ம தங்கியே இருக்கலாம் போல். நைட்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இடம்லாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸை முழுசாக கட்டிட்டு நம்ம அந்த ட்ரீ ஹவுஸில் சமைச்சு வர சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டை வந்து தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.